இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ரவியும் அவருடைய ஹோட்டலும். ரொம்ப நாளாக வேலை தேடி கிடைக்காம இன்றைக்கி ஒரு இன்டர்வியூக்கு வழக்கம் போல் போயிருக்கான் ரவி. அப்போது அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. அம்மா சொல்லுமா, நான் இன்டர்வியூவில் இருக்கேன், சீக்கிரம் சொல்லு. ரவி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் ஜிஹெச் வாவேன். இப்படி பதறி ஃபோன் பண்ண உங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெண்டு குட்டியை வர வச்சு பாதிலேயே இன்டர்வியூ விட்டு கிளம்பிட்டான் ரவி. 2 பேரும் ஒரு வழியாக ஜிஹெச் போய் சேர்ந்துட்டாங்க. ரவியை பார்த்ததும் அவங்க அம்மா, ரவி, அப்பாவை போய் பாருப்பா, அப்பா திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துட்டாருப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு ஆள ஆரம்பித்தாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த குட்டி, சரி அழுகாதீங்கம்மா, ஒன்றும் ஆகாது அப்பாவுக்கு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டேய் ரவி, வா போய் டாக்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு ரவியை டாக்டரை பார்க்க கூட்டிகிட்டு போனான் குட்டி. டாக்டரை பார்த்ததும் ரவி, சார், பேஷண்ட் ராஜாவோட பையன்தான் நான், அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான் ரவி. நோ ஒரிப்பா, கரெக்டான நேரத்தில் வந்து சேர்த்துட்டாங்க, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. 2 days அப்சர்வேஷனில் வச்சா சரியாயிரும். பட் ஒன் திங், இது மைல்டு அட்டாக்கு, நெக்ஸ்ட் அட்டாக் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. ஆமாம், அவர் என்ன வேலை பார்க்குறாரு? ஹோட்டல் பிஸ்னஸ் தான் சார் பண்ணுறாங்க. அடனே, ஹோட்டல் பிஸ்னஸ்னாலே டெய்லியும் வேலை இருக்குமே, இந்த கண்டிஷனில் உங்கள் அப்பானால் வேலை செய்ய முடியாதுப்பா, கண்டிப்பாக அவருக்கு ரெஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். ஸோ டேக் கேர்ப்பா, நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும், சரிங்களா அப்படின்னு டாக்டர் ரவிக்கிட்டேயும் குட்டிக்கிட்டேயும் சொன்னாங்க. இதை கேட்டுட்டு டாக்டர் ரூமை விட்டு ரவியும் குட்டியும் அவங்க அப்பாவை பார்க்க போனாங்க. டாக்டர் என்னப்பா சொன்னாங்க, எதுவும் பெரிய பிரச்சனையாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, டாக்டர் அப்பாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு ஹோட்டல் பக்கம்லாம் அப்பா போக வேணாம், சரியா அப்படின்னு ரவி அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. இதை கேட்டதும் கோமதி அம்மா கோவப்பட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கப்பா அவர் ரெஸ்ட் எடுக்க முடியும், உங்கள் அக்கா கல்யாணத்துக்கும் உன்னை இன்ஜினியர் படிக்க வச்ச காசுக்குமே வட்டி கட்ட முடியாமல் ஏதோ அந்த ஹோட்டல் வருமானத்தை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஹோட்டல் பக்கமே அவரை போகக்கூடாதுன்னா நம்ம என்னதான் பண்ணுறது? உனக்கும் ஒரு வேலை கிடைச்ச பாடு இல்லை, நம்ம குடும்பம் எப்போதான் முன்னேற போகுதுன்னே ஒன்றும் புரியலை. இந்த நேரத்தில் இந்த மனுஷன் வேலை படுத்துக்கிட்டாரு, நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பித்தாங்க. இதை கேட்டதும் ரவிக்கு கோபம் வந்துருச்சு. வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டியா நீனு? அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நீ இங்கேயே நின்று புலம்பிக்கிட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ வெளியில் வா, இப்படியே பேசி பேசி எல்லாரையும் டென்ஷன் படுத்திக்கிட்டே இரு அப்படின்னு கத்த ஆரம்பித்தான். இதை கேட்டதும் குட்டி, ஏண்டா கத்துற, இது ஹாஸ்பிட்டல், அம்மா நீங்கள் அப்பாவை பார்த்துக்கோங்க, நாங்கள் இதை வந்துடுறோம் அப்படின்னு ரவியை கூட்டிகிட்டு வெளியே வந்தான் குட்டி. உனக்கு வேலை கிடைக்காததுக்கு அம்மா மேலே ஏன்டா அந்த கோவத்தை காட்டுற? டாக்டர் சொன்னதை கவனிச்சல, சரியான நேரத்தில் வந்து அட்மிட் பண்ணனால தான் அப்பா தப்பிச்சுக்கிட்டாங்க, இல்லாட்டா என்ன ஆயிருக்கும்? அந்த ஒரு இடத்துல அம்மா கரெக்டாக வேலை செஞ்சுருக்காங்க, அது புரியாமல் அம்மாவை பிடிச்சி கத்திட்டு கிடக்குறேன் அப்படின்னு குட்டி ரவிக்கிட்ட அட்வைஸ் பண்ணான். பின்ன என்னடா, டெய்லியுமே இதையே சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க, வேலை கிடைக்காது ஏன் தப்பா? அவன் அப்பன் சொத்தையும் தாத்தா சொத்தையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கான்டா, எனக்கு என்னடா வயசாகுது, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாங்க, இப்போ அப்பாவும் படுத்துக்கிட்டாரு, இப்போ மொத்த கடனும் என் தலையில தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இதில் இவங்க வேற புலம்பிக்கிட்டு மேற்கொண்டு என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன்டா இன்ஜினியர் படித்தோம்னு இருக்குது அப்படின்னு குட்டிக்கிட்ட ரவி புலம்ப ஆரம்பித்தான். சரி விடுடா, பார்த்துக்கலாம். என்னத்தை பார்த்துக்கலாம், எனக்கும் வேலை கிடைக்கல, அப்பாவுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும், மாதம் வட்டி மட்டும் எவ்வளோ கட்டிகிட்டு இருக்கோம் தெரியுமா, அந்த ஹோட்டல் வருமானத்தில் வச்சு தான் குடும்பமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ அப்பாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு ஹோட்டலில் க்ளோஸ் பண்ணால் வேலை பண்ணிகிட்டு இருக்கிற ஆளுகளும் நின்றுவாங்க, இத்தனை வருஷமாக ஓடிட்டு இருந்த ஹோட்டலு இழுத்து மூடிட வேண்டியது தான், இதை நினச்சாலே எனக்கு என்ன பண்ணணும்னு புரிய மாட்டேங்குதுடா குட்டி. எனக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்கு, ஆனால் அது நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியலை, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா சொல்லு, இப்போ இருக்கிற டென்ஷனில் எனக்கு எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லைடா, ஹோட்டலை நாமளே எடுத்து பார்த்துக்கலாமா? கொஞ்ச நாளைக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்குள்ளே உனக்கும் ஏதாவது வேலை கிடச்சிரும்,
அது வரைக்கும் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. நீ என்ன யோசிக்கிற? அப்படின்னு குட்டி ரவிக்கு ஒரு ஐடியா சொன்னான். ரவியும் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு, சரி ஓகே தான் குட்டி, பட் ஹோட்டலை பற்றி ஒன்றுமே தெரியாது. முன்னாடிலாம் ஹோட்டலுக்கு பக்கமே விட மாட்டார் அப்பா. வந்தாலே சத்தம் போட்டு படிக்கிற பிள்ளை ஏன் இங்கே வர அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாரு. என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு குட்டிக்கிட்ட ரவி கேட்டான். குட்டி அதுக்கு, மலேசியால இருந்து நம்ம தமீம் பாய் வந்திருக்காப்புல. அவர் அங்கே ஹோட்டல் தான் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஐடியா வேணா கேட்டு பார்க்கலாமா? அதே யாரா தமீம் பாய்? எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே. அதுக்கப்புறம் 2 பேரும் தமீம் பாய் வீட்டுக்கு போனாங்க. தமீம் பாயோட வீட்டை பார்த்ததுமே 2 பேரும் வாயடைச்சு நின்னாங்க. என்னடா இவ்வளோ பெரிய வீடு, எல்லாம் அவங்க தாத்தாவும் அப்பாவும் சேர்த்து வச்சு சொத்து போல அப்படின்னு ரவி குட்டிக்கிட்ட சொன்னான். இருந்தாலும் இருக்குண்டா, யாருக்கு தெரியும் அப்படின்னு குட்டி சொன்னான். ஆமா, இவ்வளோ பெரிய பணக்காரங்க கூடலாம் பழக்கம் வச்சிருக்கிய, எப்படி இந்த பழக்கம் அப்படின்னு ரவி குட்டிக்கிட்ட கேட்டான். அதுக்கு குட்டி, பழக்கமா? இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு குட்டி ரவி கிட்ட சொன்னான். இதை கேட்டதும் ரவி, அட பாவி, இந்த காலத்துல தெரிஞ்சவங்களே ஹெல்ப் பண்ண மாட்டாங்கடா, இவர் யாருன்னே தெரியாதுங்கிற, இப்படிதான் ஹெல்ப் பண்ணுவாங்க, பைத்தியம், வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு ரவி குட்டிக்கிட்ட சொன்னான். அந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம். யாருப்பா அது வெளியில் 2 பேசிகிட்டு இருக்கிறது? புதுசாக இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? வீட்டுக்குள்ளே வாங்க. இதை கேட்டதும் கிளம்பலான்னு நினச்சிட்டு இருந்த ரவியும் குட்டியும் வீட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. வீட்டுக்குள்ளே போனதும், ஐயா, என்னோட பேரு குட்டி, இது என் ஃப்ரெண்டு. இவங்க அப்பா பஜாரில் ஹோட்டல் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஹோட்டல் மூடியே இருக்கிறனால ஹோட்டலை நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஹோட்டலை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் இல்லை. அதனால தான் உங்களை வந்து பார்த்து ஐடியா கேட்கலாம்னு வந்தோமியா அப்படின்னு குட்டி தமீம் பாய் கிட்ட சொன்னான். இதை கேட்டதும் தமீம் பாய் சிரிக்க ஆரம்பிச்சாரு. என்னடாப்பா, உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? நீங்கள் எப்படி ஹோட்டல் நடத்துவீங்க சொல்லுங்க? பார்த்தா படித்த பசங்க மாதிரி இருக்கீங்க. படித்த படிப்புக்கான வேலையை போய் பாருங்கப்பா. ரோட்டில் போயிட்டு வர எல்லாருக்கும் உதவி செய்ய முடியுமா சொல்லுங்க? நானே 40 நாள் லீவில் தான் வந்திருக்கேன். 10 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1 மாதத்தில் திரும்பவும் நான் மலேசியா போகணும். என்னாலனா உங்களுக்கு உதவி செய்கிறது கஷ்டம் தம்பி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. அவர் நல்லபடியாக ஹோட்டலில் வந்து நடத்துவார். நீங்கள் கிளம்புங்க. காசு பணம் எதுவும் வேணும்னா சொல்லுங்கள், நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு பணத்திமுறா பேசினார் தமீம் பாய். இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிருச்சு அப்படின்ட்டு கவலையோட ரவியும் குட்டியும் தமீம் பாய் வீட்டை விட்டு வெளியில் கிளம்ப ஆரம்பித்தாங்க. அவங்க 2 பேரும் வீட்டு வாசலை தாண்டும் போது உள்ளேருந்து தமீம் பாய், இந்த தம்பிங்களா, ஹோட்டல் வச்சுருக்கதா சொன்னீங்களே உங்கள் அப்பா, ஹோட்டல் பேர் என்னடா? அதுக்கு ரவி, ஹோட்டல் ரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாசலை நோக்கி கிளம்புனாங்க. அப்போ தமீம் பாய் வீட்டுக்குள்ளே இருந்து சத்தமாக, டே தம்பிகளா, கொஞ்சம் நில்லுங்கப்பா, நில்லுங்கப்பா அப்படின்னு அறக்க பறக்க ரவியையும் குட்டியையும் நோக்கி ஓடி வந்தார். என்னடா இது, இவ்வளோ நேரம் பணத்திமுறா பேசிகிட்டு இருந்த தமீம் பாய் ஹோட்டல் பேரை சொன்ன உடனே ஓடோடி வராரு அப்படின்னு குட்டிக்கும் ரவிக்கும் ஒரே ஆச்சரியம். ஏப்பா, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல யாருன்னு? ராஜா தம்பி பையனா நீனு? ரத்னவேல் ஐயா பேரனா நீனு? ஒன்று போய் இப்படி பேசிட்டேனே. வீட்டுக்குள்ளே வாப்பா ஃபஸ்ட்டு. ஏமா பானு, 2 பேருக்கும் டீ போடுமா? ஹோட்டல் பேர் சொன்ன உடனே தமீம் பாய்கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை பார்த்து ரவியும் குட்டியும் ஆச்சரியத்தோடு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய பணக்காரன் நம்ம ஹோட்டல் பேரை தெரிஞ்ச உடனே இப்படி மரியாதையாக நடந்துக்கிறாரு, அப்போ என்ன தான் நம்மளுடைய அப்பாவும் தாத்தாவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் ரவி. யார் தான் இந்த ரத்னவேல் ஐயா? ராஜாவுக்கும் தமீம் பாய்க்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்.